கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்க. இன்றைய தினம் காலை வருவதாக இருந்தது. விமானத்தை விட்டனால இரவு வர இருக்காங்க. அறிவாலய வட்டாரம் திமுகவினர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வரவேற்பு கொடுக்கக்கூடிய சம்பவம் ஒரு புறம் இருந்தாலும், நாளைய தினம் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. காங்கிரஸோட இருக்காம தனியாக இருந்து திமுக செயல்பட இருக்கிறதா ஒரு தகவல் வருகிறது. அதாவது இனிமேல் காங்கிரஸ் எந்த ஒரு போராட்டம் அறிவித்தாலும் நீங்க அதில் பங்கேற்காதீங்க, நாடாளுமன்ற விவகாரங்கள் என்ற மாதிரி எம்பிக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அறிவுரை கூறியிருக்காங்க. இது ராகுல், பிரதமர் மோடி உள்ளிட்ட அனைவருக்குமே ஒரு பேரிடி செய்தியாக பார்க்கப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இதை? ஏன் காங்கிரஸ் கூட சேர்ந்தாதான் பிஜேபி எதுக்க முடியுமா? பிஜேபிக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலாம் பிஜேபி கட்சியாகவே இந்து மகா சபையாக செயல்பட்டது காங்கிரஸ் தான். நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி எம்.ஆர். ராதாவுடைய வாழ்க்கை வரலாறு படித்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பகுத்தறிவு பிரச்சார நாடகத்தை இரத்த கண்ணீர், தூக்குமேடை, கலைஞர் எழுதிய தூக்குமேடை, அண்ணா எழுதிய ஓரிரவு, சொர்க்கவாசல் போன்ற நாடகங்களாக தமிழ்நாடு முழுவதும் இருந்த நேரத்தில் சினிமாவுக்கு முன்னாடி நாடகம் தான். அப்படி நாடகமாக இருக்கும். அந்த நாடகத்தை பூரா தடை செய்து அந்த பகுத்தறிவு பிரச்சார நாடகத்துக்கு பூரா எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் தான். காங்கிரஸ்ல இந்து மகாசபை இருந்திருக்காங்க. அதனால காங்கிரஸ் என்பது பிஜேபியுடைய ஒட்டுண்ணி தான். எல்லா வகையிலும் காங்கிரஸ் பிஜேபி ஒன்றும் என்னைய கேட்டான். காங்கிரஸ் ஒன்றும் பெருசா ஒன்றும் வித்தியாசமான கட்சி பாரதிய ஜனதான்னு வச்சிருக்கானே தவிர காங்கிரஸ் ஒரு பிஜேபி தான், அவருடைய கிளை தான் காங்கிரஸ். என்ன காங்கிரஸ் யோக்கியமானவங்க? காங்கிரஸ் தான் ராமர் கோயில கட்டுறதுக்கு, அயோத்தியில அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு அன்னைக்கு துணை போனது நரசிம்மராவ். அன்னைக்கு காங்கிரஸ் ஒழுக்கமா நடவடிக்கை எடுத்திருந்தா ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்காது, பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காது. காங்கிரஸ் அதுக்கு காரணம். நீங்க ராகுல் காந்தி வேணா பெருசா பேசுறாரே தவிர நம்ம இந்தியாவில் நடக்கிற அத்தனை அட்டுழியத்துக்கும் காங்கிரஸ் தான் வழிகாட்டி. பஞ்சாப் சீக்கிய தீவிரவாதிகள் அங்கே உருவானதுக்கு காரணம் காங்கிரஸ். ஈழ பிரச்சனையில பின்னடைவுக்கு காரணம் காங்கிரஸ். தினசரி நம்முடைய தொப்புளுக்குடி உறவு மீனவர்கள் சாகப்படுவதற்கு காரணம் காங்கிரஸ். ஆதிக்கிந்தி இன்றைக்கு வரைக்கும் வந்துக்கிறதுக்கு காங்கிரஸ். நீட்டு தேர்வுக்கு காங்கிரஸ் தான். என்ன காங்கிரஸ் ஒரு யோக்கியமான காங்கிரஸ்? இந்த காங்கிரஸோட திமுக தூக்கி சுமந்ததுதான் வேஸ்ட். அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னாடி கலைஞர் காங்கிரஸோட கூட்டு சேர்ந்ததுதான் வரலாற்று தவறு. காங்கிரஸ் சொன்னார், அண்ணா சொன்னார், காகிதப்பூ மணக்காது, கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிமுகாது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது. 67 அண்ணாவால் தூக்கி எறியப்பட்ட காங்கிரஸ், வேரோடும் மண்ணோடும் இந்த மண்ணில் ஏறிக்கப்பட்ட காங்கிரஸ். நீங்க புதைக்கப்பட்டா கூட எந்திரிச்சு வந்துருவீங்களா? மோசமானவங்க காங்கிரஸ் சொல்லி அந்த காங்கிரஸ தமிழ்நாட்டுக்கு முகவரி கொடுத்தது திமுக. இப்ப தூக்கி சுமந்தது திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின். 2 முறை காங்கிரசுக்காரர்களே, காங்கிரஸ் முன்னணி தலைவர்களே பிரதமராக ராகுல் காந்தியை தேர்தலில் முன்மொழியவில்லை. இந்தியாவிலேயே ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்தவர் திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின். அதற்கு தான் துரோகம். காங்கிரஸ் என்றாலே துரோகத்தில் பிறந்தது காங்கிரஸ், துரோகத்தின் படலம் காங்கிரஸ், ஈழத்தமிழை கொன்று குவித்த காங்கிரஸ். இன்னைக்கு திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு தாவேகா யாரு? RSS பெற்ற கள்ள குழந்தை. அதை போய் நீங்க ஆதரிக்கிறீங்க. தாவேகா எந்த மதவாத பிஜேபி எதிர்த்திருக்கு? என்ன போராட்டம் பண்ணிருக்கு? என்ன விஜய் பேசியிருக்காரு வரைக்கும்? தமிழ்நாட்டில் திமுகவை அழிக்கணும் நினைக்கிறது காங்கிரஸ். அதனாலதான் தாவேகாவை போய் ஆதரிக்கிறீங்க. அதனால நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் பிரச்சனையை கிளப்புனா அவங்க பின்னாடி நம்ம கிளப்ப வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸோட உடனிருந்து பேச வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் எழுதுறாங்க, பாஜகவை ஆதரிக்க போது திமுக. அந்த வரலாற்று தவறை திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் செய்ய மாட்டார் நம்புறேன். அப்படி ஒரு வரலாற்று தவறு நடக்காது. நிச்சயமாக நம்முடைய திராவிட மாடல் தளபதி செய்ய மாட்டார். திமுக அந்த தவறை செய்யாது.
காங்கிரஸ் அண்ணா மறைவுக்கு பின்னாடி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை வங்கிகள் தேசியமாக்குனதுக்காகவும் மன்னர் மானியத்தை ஒழித்ததற்காகவும் கலைஞர் கூட்டு சேர்ந்தார். இல்லாட்டி அண்ணா காலத்திலிருந்து அழிச்ச காங்கிரஸ் திரும்ப எந்திரிச்சுக்காது. அது நம்முடைய வரலாற்று தவறு. திராவிட இயக்கத்துல திமுக செய்த தவறாகத்தான் நம்ம கருத முடியும். அதனால பிஜேபியோட கலைஞர் கூட்டணி வச்சார் வாஜ்பாய். அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறு. இனிமே அந்த தவறை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது. அழகா நம்முடைய திராவிட மாடல் தளபதி சொல்லியிருக்கிறார். தொகுதி மறுவரையறை. இந்தியாவில் எந்த முதலமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு தொகுதி மறுவரையறை அந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை தீ வைத்து கொளுத்திய ஒரு முதலமைச்சர், ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் தான். எந்த முதலமைச்சர் கொளுத்துனாங்க? அதனால காங்கிரஸ் நீ எதிர்த்துக்க தொகுதி மறுவரைய ஓ கூட சேர்ந்து நாங்க எதுக்க மாட்டோம். நீ துரோகி காங்கிரஸ். நீயும் பிஜேபி ஒண்ணுதான். வெளியுறவு கொள்கையில பிஜேபி என்ன முடிவு இருக்கோ அந்த கொள்கை தான் நீ வச்சிருக்கிற. ஈழத்தமிழ் விஷயத்துல பிஜேபி என்ன கொள்கையோ அதான் காங்கிரஸ் வச்சிருக்கிற. மீனவர்களை கொள்றதுல என்ன பிஜேபி செய்து அதான் நீ வச்சிருக்கிற. இந்தி திணிப்பை பிஜேபி செஞ்சா காங்கிரஸ் இந்தி திணியை கொண்டு வர்ற. பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு துணை போன காங்கிரஸ். மேகதாட்டு அணை நீங்க தானே முதலமைச்சர். மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்ல வேண்டியதானே. தமிழர்கள் அஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அதனால நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் மேகதாட்டு அணை காஷ்மீர் முகடு முதல் கன்னியாகுமரி முனை வரை பாரத தாயின்னு சொல்ற ராகுல் காந்தியே, இந்தியாவுடைய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்களே, காங்கிரஸ் குழு தலைவர் அவர்களே, எங்களுக்கு தண்ணீர் வரவிடாமல் உங்க காங்கிரஸ் இந்தியாவே ஒன்று பாரத தாயின்னு சொல்ற காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற கர்நாடகத்தை தடை போடுங்கள், மேகதாட்டு அணைத்தை கட்டக்கூடாது உங்க முதலமைச்சருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசணும். மேகதாட்டு அணை விவகாரத்தை காங்கிரஸ் எதிர்த்து பேசணும். இதை தட்டி கேட்காத பிஜேபி பேசணும். ஒன்றிய அரசு வலுவா எதிர்ப்போம். அது திராவிட இயக்க கொள்கை. நிச்சயமாக சமரசம் ஆக மாட்டார் ஸ்டாலின். பிஜேபியோட கூட்டு சேர்ந்துதான் அங்க வாழ வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் கிடையாது. எடப்பாடிக்கு என்ன நிலைமை? பிஜேபியோட கூட்டு சேர்ந்தா அந்த கட்சியை மக்கள் இங்க காரி துப்புவாங்க, அந்த கட்சியை காலி விடுவாங்க. அதனால அந்த இமாலயா தவறை நம்முடைய தளபதி ஸ்டாலின் செய்ய மாட்டார். ஆனா காங்கிரஸ் கூட சேர்ந்துதான் நாடாளுமன்றத்தில் பிஜேபியுடைய மக்களோட கொள்கைகளை தொகுதி மறைவரை சட்டமோ அல்லது வெளியே எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் மக்களோட சட்டங்களை பிஜேபி கட்சியை ஆட்சியை எதிர்க்கிறதுக்கு திமுக எம்பிகள் தனியார் என்று போராடும். காங்கிரஸ் நின்று போராட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, தேவையில்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. ஏன்னா அங்க ஒருத்தர்லாம் வந்திருக்காரு, இப்ப ரொம்ப பேசுறார் மாணிக் தாக்கூர். ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு? காலச்சூழ்நிலை அதிமுக திமுக ஒன்று சேர வேண்டிய காலகட்டம் வந்தாலும் வரலாம். இது தேர்தலுக்கு முன்னாடி அவர் பேட்டி கொடுக்குறார். ஏன் சேரக்கூடாதா? சேர்ந்தா தவறா? நீங்க சரத்பவாரை விரட்டி விடுறீங்க மராட்டியத்தில், அப்புறம் சரத்பவாரை கூட்டணி சேர்றீங்க. காங்கிரஸ் தானே போனாரு, கூட்டணி சேரலையா? ஏன் மம்தா பானர்ஜியை விரட்டி விடுறீங்க, கூட்டணி சேரலையா? ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பிரிஞ்சுதானே வச்சாரு, கூட்டணி மூப்பனாரோட சேரலையா? ஜி.கே. வாசன் கூட நீங்க கூட்டணி சேரலையா? ஏன் அதிமுக திமுக சேர்ந்தா இதுக்கு ஒருங்கிணைப்பு தலைவராக ராஜேந்திர பாலாஜி வரட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் வரட்டும். ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஜி.கே. வாசன் வரலையா? நீங்க போடலையா? காங்கிரஸ் ஒன்னா இணைச்சு நீங்க போடலையா? காலம் பதில் சொல்ல, யார் வேணாலும் திராவிட இயக்கத்துக்கு தலைவராக வரலாம். இது பண்ணாரி கட்சி கிடையாது. நீங்க அப்ப தட்டி கேட்டீங்களா? ஏன் மூப்பனார் வெளியே போயிட்டு திரும்ப காங்கிரஸ் கட்சி தலைவராக வரலையா? இப்ப நீங்க சரத்பவாரோட சேரலையா? மம்தா பானர்ஜியோட நீங்க சேரலையா? நீங்க எல்லாம் சேரும்போது நாங்க சேரக்கூடாதா? அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இந்தியா பூரா நீங்க வலதுசாரி இடதுசாரி ஒன்னா சேர்றீங்களே, உங்களுக்கு கொள்கை முரண்பாடு இல்லையா? பிரிந்த திராவிட இயக்கங்களை ஒண்ணு சேரக்கூடாது. ஏன் உங்களுக்கு தாங்களை எரியுது?
தற்கூரி தாவேக்கா வாங்கின ஓட்டு 1.25 கோடி ஓட்டு, அதிமுக திமுக வாங்கின ஓட்டு 3.5 கோடி ஓட்டு. நினைச்சு பாக்குறீங்க, பயமா இருக்கு. நினைச்சாலே பயமா இருக்கு. சேர்ந்தா என்ன ஆகும்? சேருது சேராம இருக்குது காலகட்டது வேற. விஜய் பட்நாயக் பாண்டிச்சேரி மரக்காயர் தலைவர்கிட்ட உட்காந்து எம்ஜிஆர் 2 பேரும் ஒன்னா உட்கார வச்சு மதுரை சென்னை சேப்பாக்கத்துல அரசு விருது பேசினாங்க. திமுகவிலிருந்து பூத்த மலர் தான் அதிமுக. என்ன பெரிய தப்பு? இதை சொன்னதுக்கு ராஜேந்திர பாலாஜி மேல எரிஞ்சு விடுறீங்களே, உங்களுக்கு எத்தனை தடவை அடி விழுகும்? நான் கேட்கிறேன், நம்ம புதுசா வந்துருக்கூடிய மாணிக் தாக்கூர் நல்லா சுட்டுக்கார் RS பாரதி, நீங்க ரவீந்திரநாத் தாகூர் பேர மாதிரி பேசாதீங்க இருக்காரு. நான் வேணா ஒரு சின்ன சவால் விடுறேன், இந்த பதவியை MP பதவி ராஜினாமா பண்ணிட்டு விருதுநகர் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தனியா நிலுங்க, அதிமுக சார்பா தனியா ராஜேந்திர பாலாஜி நிப்பாட்டுவோம். ஒரு ஓட்டு நீங்க, ஒரே ஒரு ஓட்டு ராஜேந்திர பாலாஜியை விட நீங்க வாங்கிருங்க பாப்ப. அரசியலே பண்ணல, அரசியலே பண்ணல. சவால் ஏற்றுக்கொள்வாரா? உங்களுக்கு என்ன இருக்கு? கிளை இருக்கு காங்கிரஸ். இப்படியால் தான் காங்கிரஸ். மாணிக் தாக்கூர் ரொம்ப பேசுறாரு. திமுக அதிமுக நினைச்சா நீங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எங்கேயும் ஒரு டெப் வாங்க முடியாது. உள்ளாட்சி தெரியல, ஒரு வார்டு கவுன்சில் வாங்க முடியாது. 6 சட்டமன்றத்தில் விருதுநகர் அடங்கி 6 சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு சட்டமன்றத்தில் தனிச்சு நின்று ராஜேந்திர பாலாஜி மோது ஒரு ஓட்டு கூட வாங்க பார்ப்போம். மாணிக் தாக்கூர் எங்க இருக்கு? உங்களுக்கு அமைப்பு எங்க இருக்கு? திமுக மீது ஏறி உட்கார்ந்து குதிரை சவாரி பண்ணி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்க வெற்றி தெரியாதா? அங்க வெற்றி பெற்றது விஜயகாந்த் மகன் தான். வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. வெற்றி பெற்றது அவர் தான். வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டவர் நீங்க. அதனால காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் பேசுற விஷயத்துக்குலாம் அவங்க பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை. ஆனா ஒன்றிய அரசை காங்கிரஸை விட வலுவாக எதிர்க்கக்கூடிய ஆற்றல், தகுதி, திறமை, வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இந்தியாவில் 2 முறை திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைக்கப்படுவதற்கு முன்பாக பேரம் பேசப்பட்டது. எந்த பேரத்துக்கும் பணியாமல் மக்கள் நலனுக்காக ஆட்சியை விலை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இப்ப ஆட்சியே இல்லை. இப்ப பிஜேபி கூட நாங்க இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, தேவையும் இல்லை. அதனால காங்கிரஸை பொறுத்தளவுல பிஜேபி அவங்க எதுக்கிட்ட நாடாளுமன்றத்தில் எதுக்கு துணிவிருந்தா எதிர்த்து வரட்டும். நம்மளை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிற முடிவு வரவேற்கத்தக்கது. அவங்களோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நாம் அகில இந்திய அளவில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அது காங்கிரஸோட சேர்ந்துதான் மத்தியில் ஒரு கூட்டாட்சி அமைக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. துரோக காங்கிரஸ், எட்டப்பன் காங்கிரஸ், இந்த காங்கிரஸோட நம்ம அவசியம் இல்லை. நாடாளுமன்றத்தில் தனித்து RSS பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தை அங்கே மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய எந்த திட்டத்தையும் திமுக வலுவோடு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் திமுக நிற்பார்கள். நன்றி சார். நன்றி.